ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், இந்த வீக்லி நடந்த முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து 2.48% ஏற்றிருக்காங்க. நிஃப்டி 2.54% ஏற்றிருக்காங்க. கோல்டு வந்து கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு. 10 கிராம் 24 கேரட் 72,600 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு டாலர் 83.12 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட எலெக்ஷனுக்கும் நம்மளோட இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. எப்படி இதை வச்சு சொல்கிறோன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷனில் வந்து April 19 அன்னைக்கு நடந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டிலையும் கண்டக்ட் பண்ணாங்க எலெக்ஷனு. ஸோ அந்த டைமில் ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹையை டச் பண்ணிச்சு. May 13 பார்த்தீங்கன்னா 4th ஃபேஸ் எலெக்ஷன் நடந்து அதில் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து 71,871 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து சென்செக்ஸு அது வந்து ஒரு நியூ லோவை வந்து ஃபைல் பண்ணிச்சு. அதே டைம் இப்போ லாஸ்ட் 9 ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட் 3,700 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 9 ஒர்க்கிங் டேஸில் 3,700 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. June 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்குப்பதிவு அந்த எலெக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. June 4 வந்து ரிசல்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். மேபி யாருக்கு வந்து இப்போ பெரும்பான்மை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்க, ஒரு தனியார் வணிக பத்திரிகைக்கு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, June 4 வந்து ஷேர் மார்க்கெட் ஒரு உச்சத்தை தொடும், அதே மாதிரி பாஜகவும் ஒரு உச்சத்தை தொடும், அவங்களோட பார்ட்டியும் வந்து ஒரு புதிய ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருந்தாரு. அவர் கொடுத்த அப்டேட் படி June 4 வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஹையை டச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி, இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற பிஜேபி வந்து 300 சீட்ஸ் வரைக்கும் பிடிச்சி வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க. மேபி 290 சீட்ஸ் அவங்க வின் பண்ணால் கூட ஷேர் மார்க்கெட் மேலே தான் போகும். அதே டைம் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ரூலிங் பார்ட்டிக்கும் பெரும்பான்மை கிடைக்காம அப்போசிஷன் பார்ட்டி வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்கன்னா ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும். அந்த பட்சத்தில் ஷேர் மார்க்கெட்டுக்கு எகென்ஸ்டாக அந்த மார்க்கெட் வந்து கீழே விழ டைம் அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா 15% வரைக்கும் ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே மந்தில் மட்டும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நியர்லி 28,000 crore வந்து வெளியெடுத்திருக்காங்க. 28,000 கோடியை வந்து வெளியெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து 66% மிட் கேப் ஸ்டாக் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே டைம் வந்து நம்மளோட நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டி வந்து 2023 மட்டும் 25% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. லாஸ்ட் 9 டேஸில் மட்டும் நியர்லி 3,700 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஐ வந்து இந்த வருஷத்தில் 4 மாதத்தில் இந்த ஃபஸ்ட்டு 4 மாதத்தில் மட்டும் 24 டன் கோல்டை வாங்கியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் ஒரு ஸ்டேபிள் எக்கனாமிக் நியூஸ் இல்லாதனால இந்த சவாலான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அவங்களோட கோல்டு கையிருப்பை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ 2023 வெறும் 16 டன் கோல்டு தான் அவங்க வாங்கியிருந்தாங்க. பட் இப்போ இந்த 4 மாதத்துலேயே நியர்லி 24 டன் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இதான் அதிகமாட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி கிட்ட 827.69 டன் கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் மந்த் April 26 வரைக்குள்ள டேட்டா நான் சொல்கிறது. லாஸ்ட் டிசம்பர் இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட 803.6 டன் கோல்டு இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது கிட்டத்தட்ட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 24 டன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2017 பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி கோல்டை வாங்குறதுல ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2027 வாங்கிட்டு வராங்க. அதே வந்து 2022 ரொம்பவே ஆக்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு மீது ரிசர்வ் வங்கி ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டிசம்பரில், அதாவது லாஸ்ட் டிசம்பரில் வெளிநாட்டு கரன்சி ரிசர்வில் கோல்டோட அளவு பார்த்தீங்கன்னா 7.75% இருந்துச்சு. லாஸ்ட் டிசம்பரில் அந்த தங்கத்தோட கோல்டோட அளவு, அந்த ரிசர்வோட அளவு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கரன்சி ரிசர்வில் கோல்டோட அளவு 7.75% இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 8.7% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கத்தோட விலை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஒன் டைம் கீழே போகுது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கோல்டோட ப்ரைஸ் மேலே தான் போயிட்டு இருக்குது. வேர்ல்டு லெவலில் பல பிரச்சனை நடந்தாலும் கோல்டோட மதிப்பு மட்டும் தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கிறதுனால அது ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி நிறைய எக்கனாமிஸ்ட்டும் சொல்கிறாங்க, நிறைய நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இது கோல்டு குறித்தான அப்டேட்டு. நம்ம ஆர்பிஐ வந்து கோல்டை வாங்கி சேமிக்கிறதுல ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் மீதான ஒரு அப்டேட். என்னன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க், நியூராலிங்க், ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா இப்படி நிறைய கம்பெனிஸ் ரன் பண்ணிட்டு வராரு. அதில் டெஸ்லாவில் உள்ள அப்டேட் ரீசெண்டாட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இழப்பீட்டு தொகையை வந்து கொடுக்க திட்டமிட்டு இருந்தார், பிளான் பண்ணியிருந்தாரு. அந்த இழப்பீட்டு தொகை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த இழப்பீட்டு தொகை வந்து சார்ந்த அம்சத்துக்கு சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியோட டெஸ்லா நிறுவனத்தோட சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. மஸ்க்கு எதிராட்டு இன்வெஸ்டர்ஸ் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்ட வலியுறுத்தி இருந்தாங்க. ரீசன் பார்க்கும்போது டெஸ்லா நிறுவனத்தோட கார் சேல்ஸ் வந்து ரொம்பவே கீழே விழுந்திருந்து
இந்த வருஷத்தில் மட்டும் அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ நியர்லி 30% காலி அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்க் ரீசெண்டாக அந்த வெளியிட்ட இழப்பீட்டு தொகை வந்து எந்த வகையிலும் ஏற்க முடியாது, வளர்ச்சி ப்ளஸ் நிலைத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி பேசியிருக்காங்க. மஸ்க்கு எதிராட்டு இவங்க எலன் மஸ்க்கு எதிராட்டு இன்வெஸ்டர்ஸ் ஓட் போட்டாங்கன்னா டெஸ்லா நிறுவனத்தை ஆட்டங்கான வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கடிதத்தில் அதை குறிப்பிட்டிருக்காங்க. டெஸ்லா நிறுவனத்தோட இயக்குநர்களுக்கு ரீஎலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஜூன் 13 அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்குது. ஸோ அதில் சில சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு எலன் மஸ்க்கு எதிராட்டு அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் திரும்பி இருக்காங்க. இது வந்து எலன் மஸ்க் டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸில் சில சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட அப்டேட் கொடுத்துருந்தேன். அது மாதிரி அதானி போர்ட்ஸ் உள்ளே வர போகிறாங்க, விப்ரோ வெளியே போகிறாங்க. இது வந்து எப்போ நடக்குதுன்னா ஜூன் 24 நடக்கும். ஸோ வெளியே போகிற கம்பெனிக்கு ஃபண்ட் அவுட்ஃப்ளோ ஆகும், அதே மாதிரி அதானி போர்ட்ஸுக்கு வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி டாடா கம்பெனி ட்ரெண்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 50க்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. டிவிஸ் லெபார்டரிஸ் வந்து வெளியே போகிறாங்க. பிஎஸ்சி 100 இண்டெக்ஸுக்குள்ள இவங்க பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், எஸ்பிஐ கார்டு, ஐசிசி ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், ஜூப்ளியன் ஃபுட்வொர்க், ஜி என்டர்டைன்மெண்ட் இவங்கெல்லாம் வெளியே போகிறாங்க. ஆர்இசி லிமிடெட், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, கனரா பேங்க், கம்மின்ஸ் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்க எல்லாம் உள்ளே வராங்க. பிஎஸ்சி பேங்கர்ஸ்லேருந்து ஏயு சுமால் ஃபினான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் வெளியே போகிறாங்க. எஸ் பேங்கும் கனரா பேங்கும் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட ஷேர் மார்க்கெட்டோட இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனில் அம்பானியோட கம்பெனி ரிலையன்ஸ் பவரில் வந்து அப்டேட்டு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 397 கோடி நெட் லாஸ் காமிச்சிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 321.79 கோடி அவங்க நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. பட் இப்போ வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். டோட்டல் இன்கம் 2193 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1853 கோடியாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூலோட கன்சியூம் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. 953 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டரில். அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 823 கோடியாக இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ் தான் காமிச்சிருக்காங்க. 2068 கோடி பண்ணியிருக்காங்க, லாஸ் தான். பட் அதே நிதியாண்டு 23 470 கோடி லாஸ் காமிச்சிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் பவர் கொடுத்த அப்டேட். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட போர்டு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டிபிள் பாண்ட் வந்து இஷ்யூன்ஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து செபியோட செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ், லாஸ், அப்ளிகபிள் ரூல்ஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவாங்க. ரிலையன்ஸ் பவரோட அந்த ஆப்ரேஷனல் பவர் ஜென்ரேஷன் அசட் வந்து 6000 மெகாவாட்டாக இருக்குது, அதுக்கு க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலையன்ஸ் பவர் லிமிட்டடோட ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அனில் அம்பானியோட கம்பெனி ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 26 ரூபா 65 காசு அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஆட்டு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, ஃப்ளாட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ரிலையன்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதும் இல்லை, இந்த ஸ்டாக் வாங்கினதும் இல்லை. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெயிலில் வந்து அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் வந்து 200 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, பாசிட்டிவ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து மத்திய பிரதேஷில் 10 மெகாவாட் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் விஜய்பூர் மத்திய பிரதேஷில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு நியர்லி 4.3 டன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து பெர் டே வந்து அவங்களோட எலக்ட்ரோலைசர் யூனிட்ஸ் மூலமாட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெனோபிள் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது வந்து அவங்களோட க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனில் இது ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு க்ரீன் ஹைட்ரஜன் 10 மெகாவாட் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து மத்திய பிரதேஷ் விஜய்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டேட் ரன் கம்பெனி. கெயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா 80% அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 909 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 508 கோடி பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெவன்யூ வந்து 19% க்ரோத் காமிச்சிருக்காங்க. 7580 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 6473 கோடி பண்ணியிருக்காங்க. இது ரெவன்யூ வந்து நியர்லி 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட்டா 1687 கோடியாக இருக்குது, 68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் எபிட்டா மார்ஜின் 22.3% இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 15.5% இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மா 4 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பென்ஜி இன்க்ளூடிங் பென்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. REAPA ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜெக்டபிள் அண்ட் கிரானுலேஷன் வந்து இந்த மார்ச் 2024 வரைக்கும் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் $70 மில்லியன் இருக்குது. அதே இது வந்து இப்போ பென்ஜி ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு $33 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த பென்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே $285 மில்லியன் சொல்கிறாங்க. பயோசிமிலர் ப்ராஜெக்ட்டுக்கு $341 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது இந்த மார்ச் 31, 2024 வரைக்குள்ள டேட்டா. டோட்டல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் 392 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க.
இது வந்து அவங்களோட 5.2% அவங்களோட சேல்ஸில் 5.2% வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சர், அந்த இன்டிகிரேட்டட் ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சராக இருக்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு 14 ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் குளோபல்லையும் வச்சுருக்காங்க. யூஎஸில் 3 இருக்குது, பிரேசில் அண்ட் போர்ச்சுகல் 1 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாலையும் சில மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. 11 API மேனுஃபேக்சரிங் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸில் 11 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஏஜென்சிட்டு இருந்தும் இவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட ஃபெசிலிட்டிஸுக்கு. ஸோ அந்த ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி பார்க்கும்போது 1233 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் மார்க்கெட்டிங் க்ளோஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஆரோபிண்டோ ஃபார்மா. ஸோ இது ஆரோபிண்டோ ஃபார்மா பொறுத்தவரைக்கும் அப்டேட். நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் வேறு இந்த ஃபார்மா கம்பெனிஸ் குறிப்பாட்டு நாட்கோ ஃபார்மா, சிப்லா, நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டிஸ் இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இதிலலாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் குறிப்பாட்டு IOCL, கெயில், ONGC இவங்களுக்கெல்லாம் 4th straight quarter வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது டேரக்டர்ஸ் வந்து அவங்களோட போர்டில் அப்பாயிண்ட் பண்ணுறதை அவங்க ஃபெயிலியர் மீட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்குன்னா அந்த கம்பெனிஸில் வந்து டேரக்டர்ஸ் இருக்கணும். அந்த அவங்களோட போர்டில் குறிப்பிட்ட அளவு அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் அளவுக்கு போர்டில் ஆட்கள் இருக்கணும். ஆனால் தேவையான அளவு ஆட்கள் வந்து அவங்களோட போர்டில் இல்லைன்னு சொல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாட்டு 34 lakh ஃபைன் பண்ணியிருக்காங்க டோட்டலாக அந்த கம்பெனிஸ்க்கெலாம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், நெக்ஸ்ட்டு BPCL, அது மட்டும் இல்லாமல் மங்களூர் ரிஃபைனரி, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ONGC இவங்களுக்கெல்லாம் ஃபைன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாட்டு 34 lakh வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு போர்டில் இப்போ போர்டு இருக்கிறாங்கன்னா இல்லை குறிப்பிட்ட அளவு நம்பர் ஆட்கள் இருக்கணும், அதே மாதிரி ஒரு விமன் கண்டிப்பாக இருக்கணும். பட் அது எல்லாமே இவங்க ஃபெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ 4th straight quarter வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. நியர்லி 34 lakh ஃபைன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.